அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப் நம்ம கரெக்ட்டா வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி தான் நம்ம பார்க்குறோம். இப்ப முதல் 4 மாசத்துல பொதுவா இந்த மாசம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த சிம்ம ராசி அஷ்டமத்து சனி நடக்கும்போது இடமாற்றம், உத்தியோக மாற்றம், இல்ல உத்தியோகத்துல உயர்வு இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இந்த 2.5 வருஷத்துல இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய இந்த 2.5 வருஷத்துல நடக்கும். பொதுவா பல பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். வேலையில இல்லாட்டினா வேலையில மாற்றங்கள் நீங்க நினைச்ச கம்பெனி வேற கம்பெனி மாறி நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது மாதிரி கம்பெனி மாறி இருப்பீங்க. ஒரு சில பேர் வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இது மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி அந்த அஷ்டம சனி அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 10ல இருந்தாரு, இப்ப 11ல இருக்காரு. இப்ப இந்த வருஷம் தொடங்கும்போது உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார். முதல்ல இந்த 4 மாசமும் அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்துல வக்ரமா இருக்கார். உங்க ராசிக்கு சிம்ம ராசிக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி, திரிகோணம் சொல்லக்கூடிய 5வது வீட்டுக்கு அதிபதி, அவர் தான் 8வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கார். சோ உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்களுக்கும் ஒரே காரணமா இருக்கார்.